ஒரு புதிய கட்சி. ஆனால் ஏன் சில அரசியல் மூத்த தலைவர்கள் இப்ப டிவிக்கு நோக்கி நகர்றாங்க? இது விஜயின் அசாத்திய வளர்ச்சியா இல்ல அடுத்த தமிழ்நாட்டில் நடக்க போற மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பமா? ஆனா இதுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான ஒரு ஹிடன் ரிஸ்க் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போகிறோம். இரவு 11 மணி. ஒரு எம்எல்ஏ தன்னோட ஆபீஸ்ல தனியா உட்கார்ந்துருக்காரு. முன்னாடி ஒரு காகிதம், கையில ஒரு பேனா. அவருக்கு தெரியும் இந்த ஒரு கையெழுத்து அவரோட 30 வருஷ அரசியல் வாழ்க்கையே மாத்த போகுது. பவர் இருக்கு, பார்ட்டி இருக்கு, ஃபியூச்சர் செக்யூர்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ ஏன் ஒரு கட்சியிலிருந்து புதுசா ஆரம்பிச்ச கட்சிக்கு போறாங்க? இது ஒரு ஆள் மட்டும் இல்ல. கடந்த ஒரு சில மாதங்களா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் போயிட்டே இருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுது. இந்த பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்க அந்த ஹிடன் ரிஸ்கை நம்ம முழுசா இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். இது பொலிட்டிக்கல் வேவா இல்ல இது பொலிட்டிக்கல் ட்ராப்பா? அந்த முடிவை நீங்களே எடுக்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை பாருங்க. முதல்ல கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர், முன்னாள் போக்குவரத்து அமைச்சர், ஏடிஎம்கேல இருந்து கடந்த ஏப்ரல் எலெக்ஷன்ல இவர் எவ்வளவு மார்ஜின்ல ஜெயிச்சிருப்பான்னு தெரியுமா? வெறும் 1821 ஓட்டுகள் மட்டும்தான். இவர் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தின் மதியழகனுக்கு எகென்ஸ்டா இவர் தப்பிச்ச மார்ஜின் இதுதான், 1821 ஓட்டுகள். இவர் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தன் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கூடயே இணைஞ்சிட்டார். இது கோஇன்சிடென்ட்டா? இதோ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். மதுராங்கத்துல மரகதம் குமரவேல், இவங்களோட மார்ஜின் விக்டரி பார்த்தீங்கன்னா 7194 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. இவங்களும் அதே பாதையில. இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பார்த்தா சரி அவங்க பொலிட்டிக்கல் ஜெர்னி அவங்களுக்கு அப்படின்னு விட்டுடலாம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, 6 பேரும் ஒரே கட்சியில இருந்து ஒரே திசையில. இதுக்கு வேற பேர் இருக்கு. இது கோஇன்சிடென்ட் இல்ல. இதுதான் நான் சொல்ற அந்த பேட்டர்ன். பாலிடிக்ஸ்ல ஒரு பேட்டர்னுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்க நம்ம ஒரு நார்மல் நியூஸ் ரீடர் மாதிரி நம்ம இதை பார்க்க போறது கிடையாது. இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி அப்படி என்ன இருக்குங்கிறத நம்ம ஒரு டிடெக்டிவ் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா ஒரு அரசியல்வாதி பல வருடங்களா அவங்க இருந்த கட்சியை விட்டுட்டு ஒரு புதிய கட்சிக்கு வராங்கன்னா அது ஒரு எமோஷனல் டெசிஷன் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு கால்குலேட்டட் டெசிஷன் இருக்கு. அப்படின்னா அந்த கால்குலேஷன் என்ன? எவ்வளோ கேஸை நம்ம அனலைஸ் பண்ணாலும் கடைசியில் மோட்டிவ்னு வரும்போது இந்த 2 கேட்டகரிக்குள்ள மட்டும்தான் வந்து விழும். ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இப்போ இருக்க இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போனோன்னா அங்கே ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. இரண்டாவது சர்வைவல். இப்போ அதே கட்சியில் அப்படியே இருந்தேன் அப்படின்னா என்னோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே ஒரு கேள்விக்குறி ஆயிடும். அதாவது ஃபியர். இப்போ அதே கட்சியில் இருந்தேன் அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸே முடிஞ்சிடும், என்னோட பொலிட்டிக்கல் கேரியரே அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மரண பயம். வெளியிலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டுக்குமே வித்தியாசமே தெரியாது. ஏன்னா பிரஸ் மீட் ஒன்று தான், மைக்கும் ஒன்று தான், திட்டத்திட்ட டயலாக்கும் ஒரே மாதிரி தான், மக்கள் சேவைக்காக, புதிய தலைவரோட விஷனுக்காக. ஆனா அரசியல்வாதியோட உண்மையான மோட்டிவ் அவங்க பேசுற வார்த்தைகள்ல தெரியாது, அவங்க எடுக்கிற டெசிஷன்ல தான் இருக்கும். அந்த டெசிஷனை நம்ம அனலைஸ் பண்ண நமக்கு 3 க்ளூஸ் கிடைக்குது. க்ளூ நம்பர் 1 த மார்ஜின், க்ளூ நம்பர் 2 த டைமிங், க்ளூ நம்பர் 3 த இம்பார்ட்டன்ட் பார்ட் த சைலன்ஸ். நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்க. இன்னொருத்தர் 1821 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மட்டும் ஜெயிக்கிறாரு. நீங்க 2 பேருமே வின்னர் தான். ஆனா உங்க 2 பேர்த்துக்குமே கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. மார்ஜின் கம்மியா இருக்கவங்க அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் பயம் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு சில பேர்த்துக்கு தான் இந்த சேஃப்டி நெட் தேவை. விஜயபாஸ்கருக்கு அந்த சேஃப்டி நெட் டிவிகேவா மாறிடுச்சு. ஆனா விஜயபாஸ்கருக்கு எக்ஸிட்டுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில பேர் எக்ஸிட்டுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் தமிழ்நாட்டில் அசம்பிளியில் ஒரு பெரிய டிராமா நடந்துச்சுல, அதை தான் சொல்றேன். அதுதான் நமக்கு ஒரு 2வது க்ளூ. இப்போ நம்ம 2வது க்ளூக்கு வருவோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல, இந்த எக்ஸிட் எல்லாமே ரேண்டமாக நடக்கல. சரியாக சொல்லணும் அப்படின்னா கடந்த 13ஆம் தேதி 2026 ஒரு முக்கியமான சட்டசபை கூட்டம், நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. இன்னைக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே அதுதான் பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்கு. தமிழ்நாடு அரசியலில் விப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விப்புனா என்னன்னா, ஒரு எம்எல்ஏக்கள் தன் தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும். யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு விப்பு மூலியமாக உத்தரவு பிறப்பிக்கலாம். அன்னைக்கு ஏடிஎம்கே விப்பு மூலியமாக எல்லா எம்எல்ஏகளுக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி அன்னைக்கு டிவிகே புதுசாக அமைஞ்ச அரசுக்கு ஆதரவாக விப்பு உத்தரவை மீறி இந்த 25 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேலிருந்து டிவிகேக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க இல்லையா? இந்த மிகப்பெரிய கிளர்ச்சிக்கு அப்புறம் ஏடிஎம்கேலேயே ஒரு ரிபல் குரூப் 2ஆக பிரிஞ்சாங்க. முதல்ல 21 பேர், அந்த 25 பேர்த்தில் 21 பேர் தன் மன்னிப்பை கேட்டு தலைமையிட்ட போயிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம், ஏடிஎம்கேல வந்து பிரிவினை வேண்டான்னு சொல்ல போய் அந்த பார்ட்டி லீடர் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவங்க மேலே இருக்கிற அந்த கேஸையும் ட்ராப் பண்ணிட்டார். ஆனால் மீதி 4 பேர் இருக்காங்க இல்லையா, சத்யபாமா, இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், இந்த மரகதம் குமரவேல், இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கல.
அதுக்கு பதிலாக தன் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த 4 பேர்த்துல விஜயபாஸ்கர் இல்லாவட்டிலும் அவர் இதே பேட்டர்னை பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாலோ பண்ணாரு. இதுதான் அந்த ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கதான் ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அவங்க தான் தன் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டாங்க, பார்ட்டியை விட்டு வெளியே வந்துட்டாங்களே, அப்புறம் ஏன் ஏடிஎம்கே தலைமை ஸ்பீக்கர் கிட்டையும் கோர்ட்டுக்கிட்டையும் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி? ஏன்னா சட்டப்படி தானாக முன்வந்து ராஜினாமா செய்யறதும் ஸ்பீக்கர் ஒருத்தரை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு. ஒருத்தர் தானாக முன்வந்து ராஜினாமா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்த பை எலெக்ஷன்ல அதே தொகுதியில் நின்று ஜெயிக்கலாம், புது பார்ட்டியில போட்டி போட்டு ஜெயிக்கலாம். ஆனா தகுதி நீக்கம் கட்சிக்கு செஞ்ச துரோகத்துக்கான ஒரு தண்டனை. ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி ஒரு தப்பை பண்ணிட்டு வேற கட்சிக்கு போய் நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணேன்னு கத்த முடியாது. சுப்ரீம் கோர்ட்டே அதை தெளிவா சொல்லியிருக்கு. ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருந்தாலுமே அவங்க மேல நிலுவில் இருக்க இந்த தகுதி நீக்க நடவடிக்கையை ஸ்பீக்கர் கடைசி வரைக்குமே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, குற்றவாளின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லீகல் ஸ்டேட்டஸையும் பாதிக்கும், அவங்க அடுத்த பை எலெக்ஷனில் நிற்கவே முடியாது. இன்னொன்று, அவங்க மினிஸ்டர் ஆக போகிற வாய்ப்பும் பிளாக் பண்ணிடும். இப்போ இந்த டைமிங்கை யோசிச்சு பாருங்க. ஸ்பீக்கர் தங்களை அஃபிஷியலாக டிஸ்குவாலிஃபை பண்ணி அந்த அவமான முத்திரையை குத்துறதுக்கு முன்னாடியே தாங்களாவே முந்திக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு ஒரு புது பார்ட்டிக்குள்ள சேஃபாக போயிடுறது. இதுக்கு தான் அரசியலில் டாக்டிக்கல் ரிட்ரீட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கன்விக்ஷனுக்கு கேலண்டர் தேவையில்லை, ஆனால் பயத்துக்கு கேலண்டர் தேவை. இந்த 2 க்ளூஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். 3வது ஒரு க்ளூ இருக்கு பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே நான் ரொம்பவே யோசிக்க வச்சது. கரூரை கொஞ்சம் திரும்பி பாருங்க. விஜயபாஸ்கர் கிட்ட ஏப்ரல் இப்ப தோத்தது யாரு தெரியுமா? டிவிகேவோட மாவட்ட செயலாளர் மதியழகன். இப்ப கரூர் சுயர சம்பவத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா மதியழகன், டிவிகே லோக்கலோட தோக்கடிச்சு இன்னைக்கு டிவிகே கூடயே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. மதியழகன் இப்ப என்ன நினைக்கிறாரு, அவர் எங்க நிக்க போறாரு அப்படிங்கிறத யாருமே பேசல. ஆனா ஒரு புதிய ஃபேஸஸ் டிவிக்குள்ள வரும்போது நம்ம எக்ஸைட் ஆகிறோம். ஆனா அமைதியா பழைய ஃபேஸஸ் அமைதியா விலகி போறத யாருமே கவனிக்க மாட்டேங்கிறோம். நான் மதியழகனை குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா இன் ஜென்ரல் ஒரு லோக்கல் லீடர்ஸ் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப கேள்வி இதுதான், இது ஏடிஎம்கே தங்கள் ஆளுங்களை தக்க வைக்க முடியாத ஒரு ஃபெயிலியரா, இல்ல டிவிக்கே இந்த இன்செக்யூரிட்டியை துல்லியமா கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்துற ஒரு கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜியா? அடுத்து அதை பார்ப்போம். புதுச்சேரியில ஒரு ரெசார்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த ரெசார்ட்ல கொண்டு போய் வச்சாங்க. கேள்வி இதுதான், ஒரு ஜெயிச்ச டீமை கொண்டு போய் ஏன் ரெசார்ட்ல லாக் பண்ணி வைக்கணும்? இதுக்கு பதில் ஒரு சிம்பிளான விஷயம் இருக்கு. வேற என்ன? பயம்தான். டிஃபெக்ஷன் பயம். அதாவது தன் சொந்த ஆளுங்களையே அவங்க நம்ப முடியாத ஒரு நிலைமை. இந்த பயம் வெறுமனே ஒரு ப்ரிகாஷன் இல்லை. இந்த டைம்ல தான் எஸ்பி வேலுமணி ஒரு கேங்கு, அதுக்கப்புறம் சண்முகம் ஒரு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கேங்கா ஏடிஎம்கே கூடயே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் இருந்துச்சு. இது டிவிக்கெல்லாம் உள்ள வந்து இந்த பிரச்சனையை உருவாக்கல. இது ஆல்ரெடி இருந்த ஒரு கிராக். இந்த கிராக்கை டிவிக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். டிவிகே எலெக்ஷனில் ஜெயிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட ப்ராப்பர் மெஜாரிட்டி இல்லை. அந்த மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் காங்கிரஸை தன் பக்கம் இழுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது டிவிகே அசம்பிளியில் ஒரு கம்ஃபர்டபுளான நம்பர் கிடைக்கல. அதனால மற்ற கட்சியிலேருந்து, குறிப்பாக ஏடிஎம்கேலேருந்து கூட ஒரு சில பேர் உள்ளே வந்து ஜாயின் ஆகிறதுக்காக விருப்பப்பட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மற்ற கட்சிகள்லையோ இல்லை ஏடிஎம்கேலையோ நம்பர்கள் குறைய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் டிவிகேயோட அசம்பிளி நம்பர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது எக்கனாமிக் டைம்ஸ் கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிக்னேஷன்ஸ் எல்லாமே டிவிகேவை அப்சல்யூட் மெஜாரிட்டிக்குள்ள தள்ளி வைக்கிறாங்க. இந்த லாஜிக்கை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு சிம்பிளான உதாரணம் பார்க்கலாம். ஒரு புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஸை உள்ள கொண்டு வரும்போது, அதாவது ஒரு புதிய டீமை ஃபார்ம் பண்ணுறது, ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீமை உள்ள கொண்டு வரும்போது மார்க்கெட் ஷேரை ஈஸியாக பிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட இதே லாஜிக் தான் ஒரு புதிய கட்சிக்கும் பொருந்தது. அதாவது பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை ஃபார்ம் பண்ணுறதா இருக்கலே ரொம்பவே கஷ்டம். ஆனால் 2 முறை 3 முறை ஜெயிச்ச ஒரு சீனியர் லீடர்ஸை தன் கட்சிக்குள்ள உள்ள இழுக்கும் போது அவங்க ஒரு ஆளாக மட்டும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஓட்டு வங்கி, லோக்கல் நெட்வொர்க்ஸ், பூத் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு சிஸ்டமே அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அந்த 1821 மார்ஜின் நம்ம ஞாபகம் இருக்கா? அந்த மார்ஜின் கம்மியாக இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க் இருக்கும். அது இப்போ டிவிகே பக்கம் வந்துருச்சு. இதுதான் டிவிகே விரும்புகிறாங்க. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, த மேக்னெட்டிக் புல். ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஹானஸ்டாக சொல்லி ஆகணும், டிவிக்கே ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்கள புல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆங்கிளை யாருமே ஏற்றுக்கல. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 21 பேர் குரூப்பு, அந்த வேலுமணி கேங்கு, இவங்க எல்லாருமே டிஸ்குவாலிஃபிகேஷன் நோட்டீஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி கூட ரீகன்சல் ஆகிட்டு பார்ட்டிக்குள்ளே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவர் எஸ்பி வேலுமணி டேரெக்டாகவே சொல்லியிருந்தாரு, நாங்கள் இந்த டிவிக்கேவோட மினிஸ்டர் போஸ்ட்டுக்காக நாங்கள் ஆசைப்படலை அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லிட்டாரு. ஆனால் இதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று டிவிக்கேவோட கால்குலேட்டட் மூவ், இன்னொன்று ஒரு பக்கம் வந்து அந்த இண்டிவிஜுவல் லீடர்ஸ் தானாக ஆசைப்பட்டு தன் சொந்த முடிவு அப்படிங்கிற இன்னொரு ஆர்கியூமெண்ட். ஸோ இதில்
ரெண்டில் ஏதாவது ஒரு 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 விஷயம் உண்மையாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வெறும் எம்எல்ஏக்கள் தானாகவே ஓடி வராங்க அப்படிங்கிற கருத்து மட்டும் இல்லை. ஒரு பக்கம் ஒரு ஜென்யூன் வீக்னஸ், அதாவது ஏடிஎம்கேல ஏற்பட்ட ஒரு கிராக், அந்த பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை. இன்னொரு பக்கம் ஒரு ஜென்யூன் நீட், டிவிகேக்கு ஒரு நீடு தேவை, ஒரு மெஜாரிட்டி பக்கம் அவங்க போய் சேர்ந்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு ஜென்யூன் நீட், ஒரு பக்கம் ஜென்யூன் வீக்னஸ், ஒரு பக்கம் ஜென்யூன் நீட். ரெண்டுமே ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த மெத்தடுக்கு ஒரு பெரிய காஸ்ட் இருக்குது. டிவிக்கு இதே மாதிரி ஓல்டு ஃபேஸ் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா டிவிகேவோட க்ளீன் நியூ பார்ட்டி இமேஜுக்கு என்ன ஆகும்? அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு ஹிடன் ரிஸ்க். ஒரு நிமிடம் இப்போ யோசிச்சு பாருங்க. டிவிகே இப்போ கவர்மெண்ட்டில் இருக்குது, பவரில் இருக்குது, க்ரோத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த க்ரோத் ஃபேக்டரை விட்டுட்டு ஒரு வின்னிங் சைட்லேருந்து இன்னொரு கட்சிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க? இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு உள்ள வரவனை பற்றி தான் நம்ம பேசினோம். இப்போ முதல் தடவையாக டிவிக்கிலேருந்து வெளியே போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பதில் தேட ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த க்ரோத்துக்காக டிவிகே கொடுக்குற அந்த விலை என்ன? டிவிகேவை பார்க்குற இளைஞர்கள் ஏன் அவங்க கிட்ட வந்தான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 50 வருடமா ஒன்று இவங்க இல்லை அவங்க மாற்றி மாற்றி வந்துட்டே இருந்தாங்க. கரப்ஷன் நிறைய இருந்துச்சு. டிவிகேவோட கோர் பிச்சுமே அதுதான். ஒரு நியூ பார்ட்டி, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு, ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் இப்போ என்ன நடக்குது? ஃபார்மர் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ மாதம் வாரம் வாரம் டிவிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஊர் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல இருக்க ஒரு பழைய கவுன்சிலர்ஸு, பழைய பார்ட்டி மெம்பர்ஸு, ஏடிஎம்கேல இருக்கிற பழைய கவுன்சிலர்ஸு, ஒரு சில இடத்துல பிரச்சனை பண்ண கவுன்சிலர்ஸு, பிரச்சனை பண்ண பார்ட்டி மெம்பர்ஸ், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிவிகேக்கு ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய கதையில். விஜயகாந்த் தன் கட்சியை ஆரம்பிச்சப்ப டிஎம்டிகேல மாற்று லீடர்ஸ் எல்லாமே வேற கட்சியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓவர் நைட்டில் பார்ட்டிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் அந்த பார்வர்ட் சேர்ந்து அந்த பார்ட்டிக்குள்ள ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸை உருவாகுச்சு. கடைசியில் அந்த பார்ட்டி டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாகவும் அமைஞ்சது. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு அரசியல் வரலாறு நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குது. அந்த பார்வர்ட் ஸ்ட்ரென்த்து பெர்மனெண்ட் கிடையாது, அது ஒரு லோன் மாதிரி. அதுக்கு ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும். கேள்வி என்னன்னா, வர எல்லாத்தையும் அப்படியே டிவிக்கு அக்ரிமெண்ட் போட்டு உள்ள எடுத்துக்கணுமா? ஷுட் டிவிக்கு அக்செப்ட் எவ்ரி ஒன்? ஏன்னா உள்ள வரவங்க அவங்க ஒரு ஆளா மட்டும் உள்ள வரல, அவங்க கூட இருந்த பொலிட்டிக்கல் கல்ச்சரை அப்படியே கூட்டிட்டு தான் வராங்க. ஏன் மக்கள் வந்து ஒரு புதிய கட்சி நோக்கி போறாங்க? ஏன்னா பழைய கலாச்சாரம் அவங்களுக்கு பிடிக்கல, அரசியல் கலாச்சாரம். ஆனால் இப்போ இருக்க சீனியர் லீடர்ஸ் எல்லாமே உள்ளே வந்து ஜாயின் ஆகிறாங்க இல்லையா? அவங்களோட பழைய ஹேபிட்ஸ் எல்லாமே ஈஸியாக உள்ளே வந்து ஒரு புதிய கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். இந்த க்ளீன் நியூ பாலிடிக்ஸ் இமேஜ் இருக்கு இல்லையா, அது மெதுவாக உறுதியாக டேமேஜ் பண்ணும். ஆனால் இதை விட ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, ஒரு இன்டர்னல் காம்படிஷன். இதை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ பை எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அதிமுகலேருந்து ஒரு விஐபி வராரு, அவருக்கு அந்த சீட்டை அப்படியே தட்டிட்டு போயிடுவார். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு லாயல் கிராஸ்ரூட் ஒர்க்கர் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கட்சிக்காக ஃபஸ்ட்லேருந்தே உழைச்சி போஸ்டர் ஒட்டி மக்களை போய் சந்திச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த விஐபி அதை தட்டிட்டு போனால் அந்த இன்டர்னல் காம்படிஷன் வெளியே சொல்லினாலும் மனசில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது ஒரு நாளில் வெடிச்சு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு நியாயமான கவுண்டர் ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரிக்கெட் டீமில் எல்லாருமே விளையாட முடியாது, 12 பேர் தான் விளையாட முடியும். மீதி எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவங்க டீம் ஜெயிக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். இதே மாதிரி தான் இங்கேயுமே ஏடிஎம்கேலேருந்து வந்த ஒரு எம்எல்ஏ வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிறாரு. இன்னொருத்தர் அவர் என் டீம் தானே ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் அதே மாதிரி அவரும் நடந்துக்கணும், எல்லாருமே ஒரே டீம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அங்கீகாரம், அந்த ரெகனைசேஷன் வந்து ஒரு நாள் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த லோக்கல் லீடராக இருந்திருப்பார் இல்லையா, அவர் கிடைக்கல அப்படின்னா அது டீம் ஸ்பிரிட்டாக பார்க்க மாட்டார். அது ஒரு ரிட்டென்ஷனாக இருக்காது, அது ஒரு ரெசென்ட்மெண்ட்டாக மாறி போயிடும். இது கட்சிக்குள்ள ஒரு பயங்கரமான ஃப்ரிக்ஷனை உருவாக்கும், ஒரு சைலண்ட் இன்டர்னல் வார். ஒரு புதிய கட்சிக்கு ஆக்சிஜனே அந்த கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான். நியூ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அந்த பிராண்டை நம்ப வந்த இளைஞர்களுக்கு பழைய கல் புதிய மொந்தையிலும் தெரிஞ்சா மொத்த உழைப்பும் வீணாக போயிடும். டிவிகேக்கு இது க்ரோத் ஃபேக்டரா இல்லை இது ஒரு ஹிடன் ட்ராப்பா? ஏன்னா உள்ள எல்லாருமே கம்ஃபர்டபுளாக கிராஸ் ரூட் லெவலில் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் கட்சி தலைமை மேலே ப்ராப்பராக செயல்படுத்த முடியும். வெறும் தலைமையை நினச்சா மட்டும் எல்லாமே சாதிக்க முடியாது. கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் கம்ஃபர்டபுளாக அந்த கட்சியில் வேலை செய்யணும். ஸோ இப்போ முழு பிச்சுமே ஒன்றா வச்சு பாருங்கள். டிவிகேக்கு ஒரு பக்கம் வந்து கிரவுண்ட் நெட்வொர்க் வேணும், எம்எல்ஏவை அப்சர்வ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆகணும். மெஜாரிட்டி நாளைக்கு வீக் ஆனால் கூட புதுசாக ஒரு எம்எல்ஏ வந்து மெஜாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க சான்சஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு லாயலான கிரவுண்ட் கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. ஸோ இதுக்கு நடையில் இருக்கிற அந்த ட்ரேட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு இமிடியட் ஸ்ட்ரென்த்துக்காக ஒரு லாங் டேர்ம் ஐடென்டிட்டியை, டிவிகேவோட லாங் டேர்ம் ஐடென்டிட்டி, அதாவது க்ளீன் நியூ இமேஜ் பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த லாங் டேர்ம் அந்த ஐடென்டிட்டியை ரிஸ்கில் வைக்கிற ஒரு ட்ரேட் ஆஃப் வேணுமா? இந்த ட்ரேட் ஆஃப் தான் எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போகிறாரு, இதை தான் குயிக்காக அடுத்த செக்மெண்ட்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கற்பனை காட்சி பண்ணி பாருங்கள்.
நாளைக்கு இன்னொரு முன்னாள் அமைச்சர் டிவிகே ஆஃபீஸில் வந்து நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயோட மேஜையில் அந்த அப்ளிகேஷன் இருக்குது, முன்னாள் அமைச்சரோட அப்ளிகேஷன் நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு. இப்போ விஜய் அதை அக்செப்ட் பண்ணணுமா, இல்லை முதல் தடவையா இல்லை நோ அப்படின்னு அவர் சொல்லணுமா? அவர் எடுக்க போகிற அந்த டெசிஷன் தான் அடுத்த 5 வருஷத்தை எப்படி நடத்த போகிறார் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இதை எப்படி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத 4 ஃபில்டரில் யோசிக்கலாம். ஒன்று குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டி. ஒருத்தர் உள்ளே வரார் அப்படின்னா அவரோட லோக்கல் நெட்வொர்க் உண்மையாலுமே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபில்டரை அப்ளை பண்ணி தான் ஆகணும். 2வது பேக்ரவுண்ட் செக். அவர் ஒருத்தர் உண்மையாலுமே வரார் அப்படின்னா ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளமா, இல்லை உண்மையுமே ஜெனியூனாக டிவிக்கில் ஜாயின் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரா? 3வது டிவிக்கோட விசன் அலைன்மெண்ட். உண்மையாலுமே டிவிகேக்கு அவங்களோட கோர் பிலீஃப் என்ன, அவங்களோட விதிமுறைகள் என்ன, அவங்களுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் பின்பற்றணும் ஒருத்தர் வராரா? இல்லை ஒரு வெறும் பவருக்காக அங்கே மினிஸ்டராக இருந்தேன், டிவிக்கே தான் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க போகுது, இங்கேயும் வந்து எனக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும் வராரா அப்படின்னு ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி தான் ஆகணும். 4வது மிக முக்கியமானது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் உள்ளே எடுத்தால் டிவிக்கேவோட கேடர், கிரவுண்ட் கேடர்ஸுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி ஒப்பீனியன் கிடைக்கும் அந்த இடத்துல அப்படிங்கிறத அவங்க ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி தான் ஆகணும். இந்த 4 ஃபில்டரையும் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஒரு அப்ளிகேஷன் அவங்க சைன் பண்ணவே போகணும். இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்மார்ட் எக்ஸ்பேன்ஷன் கிடையாது டிவிகேக்கு, அது ஒரு ஸ்லோ மோஷன் மிஸ்டேக். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டீம் வச்சு உள்ளே வராங்க அப்படின்னா, நான் சொல்கிறது பெரிய பெரிய சீனியர் லீடர்ஸ் கூட கிடையாது, கிராஸ் ரூட் லெவலில் அந்த கவுன்சிலர்ஸ்லாம் உள்ளே வராங்க இல்லையா, அவங்கள கூட இந்த ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணி பார்த்து உண்மையாகவே அவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு ஒரு டீமை வச்சு ஆராய்ஞ்சு தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணலாம். ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு பேக்ரவுண்ட் செக் நடக்குது இல்லையா, ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செக், அங்கே கிராஸ் ரூட் லெவலில் ஒப்பீனியன் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, என்ன கரப்ஷன் பண்ணியிருக்காங்க, எதனால் பண்ணாங்க, இது எல்லாமே ஆராயாமல் உள்ளே எடுத்தால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்மார்ட் எக்ஸ்பேன்ஷன் கிடையாது, தன் கட்சியை தானாக அழிக்கிறதுக்கான ஒரு நேர்த்தியான ஒரு முடிவு. ஸோ இந்த கேள்வி வெறும் ஒரு வேவா இல்லை ஒரு ட்ராப்பா அப்படிங்கிறத விட இந்த வேவை எப்படி விஜய் ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதா இருக்குது. பெரிய கேள்வி இருக்குது, அவங்க முன்னாடி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது டிவிக்கே சார்ந்தது மட்டும் கிடையாது, எந்த கட்சி கூட இருக்கட்டும். ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் உள்ளே வராங்கன்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு கிராஸ் ரூட் லெவல் மற்ற கட்சிகள் உள்ளே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க எல்லாத்தையும் அப்படியே உள்ளே சேர்த்துக்கணுமா, அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ப்ராப்பரான ஆப்ரேஷனல் ப்ராக்டிசஸ், கைட்லைன்ஸ், இல்லை உள்ளே வந்து தப்பு செஞ்சால் உடனே பதவி நீக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் போட்டால் போதுமா? இல்லை, என்னோட கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் பழசுலேருந்து இப்போ வரைக்கும் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே யாரையும் சேர்த்துக்காம நாம் நல்லது பண்ணுறதை பாட்டு மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற நினைக்கிற மனப்பான்மை மட்டும் போதுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது தோணுதோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸ் அங்கே போய் வச்சா மட்டும்தான் நாம் என்ன நினைக்கிறோம், பெருவாரியான மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு கேள்வி தான் என்னை இந்த வீடியோ பண்ண வச்சது. டிவிக்கே இத்தனை பேர் உள்ளே வராங்க, ஏன் எங்கள் ஊரில் ஏகப்பட்ட பேர் உள்ளே வராங்க, டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் நல்லது பண்ணிட்டா உள்ளே வராங்க அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. அப்படி ஒரு கொஷின் ஒருத்தங்க கேட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் டிவிகேக்கு இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வர்றது ஒரு வேவா இல்லை ட்ராப்பா அப்படிங்கிற ஒரு வீடியோவை என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை இங்கே பதிவு பண்ணுங்கள். இது உங்கள் வசந்த் வைப்ஸ். நன்றி, வணக்கம்.